அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 7 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? ஆக்சுவலாக நம்ம ஹாஃப்வே இருக்கான்ல, அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செலஸ்டியல் வந்திருப்பாரு. வந்தால் பரவாயில்ல, அவன் காதில் எதையோ ஒன்று சொல்லியிருப்பாரு. அதுதான் என்னங்கிறது நமக்கும் கேள்வி. இப்போ அங்கேருந்து தான் கண்டினியூ ஆகுது. மனுஷன் என்ன சொல்கிறாரு, நான் தான் உன்னுடைய அப்பா அப்படிங்கிறாரு. அவன் மட்டும் அதிர்ந்து போலங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. ஹாஃப்வே கேட்குறான், யோ என்னையா பேசுகிற அப்படின்னு கேட்குறான். இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் சொல்கிறது உண்மைதான். நான் இங்கே வந்ததே நீ என்னோட பையன் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேங்கிறாரு. இவன் அப்படியே பார்க்குறாங்க, மேலே என் கிழியும் பார்க்குறான், சுற்றி சுற்றி வரான். அவருடைய கண்ணை அப்படியே உத்து பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான், ஏன் லூசு மாதிரி எதையாவது உளறிட்டு இருக்க? நான் இன்னும் அந்தளவுக்கு கீழ்த்தனமா போல. எவனோ ஒருத்தன் வந்து என்னுடைய அப்பன்னு சொன்னால் நான் உடனே ஏற்றுக்கணுமா? எவ்வளோ தைரியம் உனக்கு? உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோலாம் அதிர்ந்து போகிறாங்க. ஆனால் இந்த செலஸ்டியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கோவப்படலை. மனுஷனுமே பார்வை பண்ணுறான். அவன் நக்கலாக பேசுகிறான். அவ்வளோதானா, உன்னால் இவ்வளோ தான் அடிக்க முடியுமா அப்படிங்கிறான். மனுஷன் மொத்தமாக சுற்று போட்டு அவனை இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ஜாங்லி கொஞ்சம் பயப்படுறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே போன உடனே மறுபடியும் கத்துறாங்க மங்கி. யோ என்னையா இடம் இது, எதுக்கே என்னை இங்கே கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ மட்டும் என்னை பீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், இங்கேருந்து நீ வெளியில் போயிடலாம் அப்படிங்கிறாரு. அவ்வளோதானே, இந்த வரம் பாருன்னு சொல்லிட்டு மூர்க்கத்தனமாக அடிக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணாலும் சரி, அந்த மனுஷன் செலஸ்டியல்ல, இவனால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. அப்போ கூட மங்கிக்கு வாய் சும்மா இல்லை. யோ நீ ஒரு செலஸ்டியல், நான் ஒரு சாதாரண ஹெவன்லி டெய்ட்டி, என்னை போய் புள்ளி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். இப்போது அந்த மனுஷன் இவனோட அட்டாக்லேருந்து டாச் பண்ணி போகிறாங்க. இவன் அப்போ கூட சும்மா இல்லாமல், எதுக்கியா டாச் பண்ணுற, தைரியம் இருந்தால் எதிர்க்க நின்று சண்டை போடணுன்னு கழுத்தை பிடிச்சி செவிட்டு அடிக்கிறாரு கீழே. மனுஷன் அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாரு. இந்த ஃபயரில் டைம் லா இருக்குது, உன்னால் இதை மாஸ்டர் பண்ண முடிஞ்சதுன்னா உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸாக போகும். ஆனால் இவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக காட்டிட்டாங்க. இந்த ஒரு ப்ராசஸில் இவன் காட் கிங் ஆகிட்டாங்க. ஸோ இவன் திரும்ப வரான். திரும்ப வரும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா காட் கிங் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதான் அவன் சொல்கிறான், பரவாயில்லப்பா, செலஸ்டியல் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு லெவலில் இருக்குது, பார்த்தியா காட் கிங் ஆகிட்டேன் அப்படிங்கிறான். இப்போது இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இந்த அப்பா புள்ள சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஜாங்லி இருக்கால, அவள் சோகமாயிடுறா. ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மாவெல்லாம் பார்த்து ரொம்ப காலமாச்சு இல்லையா. இது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அங்கிளான கூப்பிட்றாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஜாங்ஃபானை காட்டுறாங்க, ஜாங்ஃபானோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவனே வந்து தலையில் கையை வச்சு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்கிறா, எதுக்கு கவலைப்படுற, சின்னியுக்கு வந்து ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக ஒன்று அட்டாக் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் எப்படி பார்த்தாலும் இந்த எம்பையரோட எம்பரர் நீ தானே, என்ன செலஸ்டியல் பொசிஷன் கிடைக்காது, அவ்வளோதானே, பரவாயில்ல விடு அப்படிங்கிறா. இந்த இடத்துக்கு நம்ம அங்கிள்லான் வராரு. அவன் பார்த்த உடனே நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதான் அவன் சொல்கிறான், ஐயோ சின்னியுக்கும் உன்னோட டாட்டருக்கும் மேரேஜ் ஆச்சு இல்லை, அவங்கள நிம்மதியாக விடலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அந்த ஆளுக்கு என்னென்னா, அந்த ஆள் ஒரு ஹோலி எம்பரர், எல்லாரும் முன்னாடியும் அவனுடைய வாக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். ஜோஷியன் தான் என்னுடைய மருமகன் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல. அப்படி இருக்கும்போது வார்த்தை மீறி பண்ண முடியுமா? அதை தான் அவன் சொல்கிறான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, யோ நீ வேற, உன் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அவள் சொந்த பந்தம் எல்லாத்தையுமே பிரிஞ்சு தனியாக போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஏண்டா உனக்கு வந்து உன் பொண்ணை விட உன்னுடைய மான மரியாதை தான் ரொம்ப முக்கியமாக போச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சீல் தானே வேணும் உனக்கு, வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. இந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, டே இது நீ கொண்டு வந்தியே சின்னியுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் கேட்க, கொடுக்க சொன்னதே அவன் தாண்டான்னு சொல்லிட்டு அங்கிள்லாம் கிளம்பிட்டார். இந்த ஆளுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஐயோ தப்பான மருமகனை சூஸ் பண்ணிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், நாளைக்கு போயிட்டு உன் பொண்ணை பார்த்துட்டு வா அப்படிங்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் ஃபேமிலியெல்லாம் வராங்கப்பா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக. இங்கே கட் பண்ணால் நம்ம காட் கிங்ஸ்லாம் பாருங்கள், அவங்களெல்லாம் சர்வெண்ட் ஆகலான்னு பார்த்தா ஜாலியாக உட்காந்து செஸ் விளையாடிக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த செலஸ்டியல் யார் ஆவாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ திடீர்னு என்ன நடக்குது, அந்த இடத்துல எல்லாமே அப்படியே சைலண்ட் ஆகிடுது. டைம் ஸ்டாப். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, மொத்த டிவைன் ரெல்மே டைம் ஸ்டாப்புக்கு போயிடுச்சு. நம்ம ஹீரோ மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கான். எல்லாருமே எங்கேயோ பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இவனுமே பின்னாடியே போகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, செலஸ்டியலை செலக்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு போல். லாஸ்ட் டைம் செலஸ்டியலை செலக்ட் பண்ணும்போது கூட இதே மாதிரி தான் ஆச்சான். ஆக்சுவலாக அங்கே இருக்க காட் கிங்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் தெரியுமா, செலஸ்டியல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சண்டை வராதுல்ல. இப்போ அடுத்து என்ன நடக்குது, அந்த இடம் ஆக்டிவேட் ஆகுதுங்க. ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம ஜாங்ஃபான் அதுக்கப்புறம் நம்முடைய அசுரா காட் கிங் ரெண்டு பேரையும் தூக்கி அவங்க கிட்ட இருக்க ட்ரெஷரை பிடிங்கிட்டாங்க. இவனுங்க கத்துறானுங்க, நான் இன்னும் டைம்லாம் மாஸ்டர் பண்ணல அப்படின்னு கத்துறானுங்க. நீ மாஸ்டர் பண்ண என்ன பண்ணலன்னா என்ன போடா. ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ தான் மற்ற காட் கிங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, எது ஜியாங்ஃபான் கிட்ட 2 சீல் இருக்கா, அடா பாவி நாங்களாம் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ மட்டும் உல்லாசமாக இருக்கியான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ அந்த 3 சீலுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபர்னஸில் போய் விழுந்து அந்த 3மே ஆக்சுவலாக கம்பைன் ஆகுது. ஏன்னா செலஸ்டியலை செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுல்ல, கம்பைன் ஆகுது, ஒரே சீலாக மாறுது.
இந்த சீலுக்கு பேர் தான் மார்டல் வேர்ல்ட் சீல். ஸோ மார்டல் வேர்ல்ட் சீல் அப்படிங்கிறது பிறந்துடுச்சுன்னா செலஸ்டியல் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் ஸ்க்ராலை கையில் எடுக்கிறாங்க. அந்த ஸ்க்ராலில் யார் பேர் இருக்குடா அப்படின்னு பார்த்தா ட்ரோவோ யுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்பன் ஃபோர்ஜிங் மாஸ்டர் பேர் வருது. அந்த ஆள் பார்க்குறேன், எது நான் செலஸ்டியலா டேய் என்னடா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதை விட பயங்கரமான அதிர்ச்சி யாருக்குன்னா நம்ம ஜியாங்ஃபானுக்கு தான். மனுஷன் ரேஜ் மோடுக்கே போயிட்டான். ஆக்சுவலாக செலஸ்டியல்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த மனுஷன் ஒரு ட்ரெஷர் பண்ணியிருக்காருல, அந்த ட்ரெஷர் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனுஷன் அதை சும்மா கிரியேட் பண்ணல, இந்த 3 உலகத்துக்கும் மேலேயும் கீழே அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காரு. அந்த காரணத்துக்காக தான் இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீல் இருக்கு இல்லையா, அந்த சீல் என்ன பண்ணும், இந்த ஒரு மனுஷனுக்கு அந்த டைம் லா அப்படிங்கிறத வேகமாக வந்து கற்றுக் கொடுக்கும். பார்க்கறதுக்கு ஏதோ 2 செகண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த மனுஷனுக்கு பல வருஷம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி செலஸ்டியலாகவே மாறிட்டாப்புல. இப்போ செலஸ்டியல் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் மற்றவங்களாம் சும்மா இருக்க முடியுமா, செலஸ்டியலுக்கான மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். இதுக்கப்புறம் செலஸ்டியல்ஸ்லாம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்கப்பா. ஏன்னா பாஸை பார்க்கணும்ல. நம்ம ஜாங்ஃபானுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு வெப்பன்ஸ் தானே ஃபோர்ஜிங் பண்ண தெரியும். நான் வந்து எத்தனை காலமாக கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்புறாங்க, சிரிக்கிறான், புலம்புறான். மற்றவங்களும் புலம்புறாங்க, என்னடா இது ஹெவன்ஸ் வந்து இந்த அளவுக்கு அன்பிரடிக்டபிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இப்போ நம்ம அசுரா காட் கிங் இத்தனை வருஷமாக என்னை நம்பர் 1 காட் கிங்னு சொன்னாங்க, கடைசியாக இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜாங்ஃபாங் மட்டும் புலம்பிக்கிட்டே இருக்கான். ஜாங்லி இருக்கால்ல, என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அவருக்கு டைம் கொடு, அவர் சரியாயிடுவார், எப்படியோ வா நம்மளும் திரும்ப போனோம், என்னோட யூனிவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இங்கே என்னடானா இவனுங்க 2 பேர் சண்டையை போட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, காட் கிங் ஆகிட்டாங்கல்ல, அதனால் 2 பேருக்கு நடுவில் ப்ராக்டிஸு. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு சண்டை வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க. எதுக்காக இந்த சண்டை, இன்னும் ஒரு எபிசோடில் மொத்தமாக ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனே முடிய போகுது. இந்த நேரத்துக்கு இது தேவையா? இந்த சண்டையை ஒரு பக்கம் விடுங்க, இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோடைய ஃபேமிலி மொத்தமாக இந்த இடத்துக்கு வந்திருக்குங்க. ஹீரோ ஃபேமிலி மட்டும் இல்லை, எல்லாரோடைய ஃபேமிலியுமே இங்கே தான் இருக்குது. இப்போ திடீர்னு என்ன நடக்குது, வானமே ரெட் கலரில் மாறுது. யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தண்டர் செலஸ்டியலு சார் பழி வாங்க வந்திருக்காரு போல தெரியுது. ஏன்னா செலஸ்டியல் காம்படிஷன்லாம் முடிஞ்சு போச்சு, செலஸ்டியலை செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இவன் மேலே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால் சின்னியை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவன் கத்துறான், டே சின்னியூ எங்கே இருக்க, வெளியில் வான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆட்கள் எல்லாருமே வெளியில் வராங்க. இவனுமே கீழே போயிட்டு என்ன தெரியுமா சொல்கிறான், சின்னியை யார் போய் வேகமாக கூப்பிட்டு வரீங்களோ அவங்கள நான் உயிரோட விட்டுறேன், ஆனால் மற்றவங்க செத்தே தீரணும் அப்படிங்கிறான். ஸோ ஒரு சிறப்பான சண்டை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இவன் இங்கே வருவான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே தெரியும் போல். ப்ரெடிக்ட் பண்ணாமலே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.